எல்லா புகழும் இறைவனுக்கு. நேற்று எஸ்சிஏசி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, விஜய் பவர் கொடுப்பாராம். யாருக்கு? தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸுக்கு விஜய் பவர் கொடுப்பாராம். விஜய்கிட்ட இவங்க நிக்கணும். என்ன ஒரு கேவலமான புத்தி, என்ன ஒரு கேவலமான எண்ணமா இருக்கு பாருங்க. அதுக்கு தோதா காங்கிரஸ்ல உள்ள சில நிர்வாகிகளும் ஒத்து ஊதுறாங்க. தாவிக்கா கூட கூட்டணி போகணும், அதிகாரத்துல பங்கு வரான்ட்டு. கொஞ்சமாச்சும் இவங்களுக்குலாம் அறிவு, யோசனை, அரசியல் முதிர்ச்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. காங்கிரஸ்ல உள்ள அந்த தாவிக்கா கூட்டணி போகணுன்ட்டு சொல்றவங்களும் எஸ்சிஏசிக்கு தான். ஏன்னாக்கா 50-60 வருஷ கால அரசியல்ல உள்ளது கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ். அந்த தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் இந்தியா லெவல்ல உள்ள பெரிய கட்சி. மாநில அளவிலான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சி அமைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததா இருக்குன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் மாநில கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுனால தேசிய அளவிலான கட்சியை யாரும் மதிக்கல, அந்த கட்சி தேவையில்லை, அந்த கட்சி அழிஞ்சு போகணும்னு யாரும் நினைக்கல காங்கிரஸ. இவர் என்னமோ அந்த கட்சி அழிச்சிட மாதிரியும், விஜய் என்னமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி மீண்டும் வலுப்பெறுங்கிற மாதிரியும், விஜய் பவர் கொடுப்பாங்கிற மாதிரியும் ஒரு கேவலமான ஒரு செய்தியே சொல்றாரு. அந்த அளவுக்கு இன்னும் தரங்கட்டு போல காங்கிரஸ் வலுவான கட்சியாகத்தான் இருக்குது இந்தியா லெவல்ல. தமிழகத்திலையும் அதற்கு தகுந்தாற் போல வலுவாகத்தான் இருக்கிறது. அதனால என்ன சொல்றாண்டாக்கா, காங்கிரஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிடல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு மக்கள் சந்திப்பை பொதுக்கூட்டத்துல போய் பேச முடியல. செய்தியாளர்கள் சந்திச்சு பேசுறதுக்கு தயங்குறாரு. வாக்குறுதியும் என்னன்னு தெரியல, வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி உள்ள ஒரு கட்சியை நம்பி 70 ஆண்டுகளால பழமை வாய்ந்த தேசிய அளவிலான கட்சியை அவங்க கூட அவங்க பவர் தருவாங்களாம். நாங்க காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு வரோம், காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்க, இல்ல எங்களுக்கு சீட்டு ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நேத்து நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு தருவோம், நாங்க உங்களுக்கு அதிகாரம் தருவோம், நாங்க உங்களுக்கு பவர் கொடுப்போங்கிறது எந்த ஆணவம், எவ்வளவு ஆணவம்! இதை தமிழ்நாட்டு மக்களும் தேசிய கட்சிகளான அரசியல் காங்கிரஸ் கட்சி அரசியல்வாதிகளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. மொத்தம் இதுல இருந்து என்ன சொல்றாண்டாக்கா, அந்த அளவுக்கு தரங்கட்டு போகலாங்கிறதான் தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக ஆதவ அர்ஜுன் அன்னைக்கு சொல்றாரு, திருமாவளவன் கட்சியில 20 பேர் தான் இருக்காங்க, எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி பதவிக்காண்டியும் அதிகாரத்துல எப்படியாச்சும் நம்ம இடம் பிடிக்கணுங்கிறதுக்காண்டியும் தலித்து மக்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இங்க உட்காந்துக்கலான்ட்டு வரக்கூடிய ஆட்கள் விடுதலை சிறுத்தையில உள்ள ஆட்கள் கிடையாது. அந்த கட்சியில உள்ளவங்க எல்லாமே சிறுத்தைகள். திருமா அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. உங்களை மாதிரி 1-2 பேர் வேண்டாம், ஓடி போகலாம். எனக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும், அங்கே போனாக்கா எனக்கு புகழ் கிடைக்கும், பேரு கிடைக்கும், அங்கே ஆள் இல்லை, அதனால அங்கே போய் சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும்னு போவாங்க. மற்றபடி யாரும் போக மாட்டாங்க.